பாபநாசம்னு டைட்டில் வச்ச போது பல பாபநாசங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். அதில் எந்த பாபநாசம்னு முடிவு பண்ணும்போது அது ஒரு பெரு மாவட்டமாக இருந்தது. அந்த மாவட்டத்திற்கு கொண்டு செல்வது என்று முடிவு செய்தோம். அதற்கு எழுத்தாளரும் கூட காரணம். அவர் அந்த ஏரியாக்காரர் தான். இதுதான் காரணம். சுலபமாக இருந்ததுன்னு சொல்லிக்கலாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆனால் வேலை செஞ்ச எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அது ஒரு பொது மொழியும் கூட, பல பேருக்கு தெரிந்த மொழி. புதுசாக ஃப்ரெஞ்சு பேசினா இங்கே பல பேருக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது, அதனால் நான் சொல்கிறது தான் ஃப்ரெஞ்சு. இது பல பேருக்கு தெரிந்த மொழி. முக்கியமாக 2 எழுத்தாளர்களுக்கும் நன்றாக தெரிந்த மொழி. கொஞ்சம் சுருத்தி பேசிக்கினாலும் உடனே குறுக்க போது தப்பு சொல்லிடுவாங்க. இந்த கதைப்படி 2 பிள்ளைகள் என்று சொல்லியிருந்தாலும் அதுபடி நடித்திருப்போம். அது அந்த உணர்வுகள் எல்லாம் இப்போ நான் ஸ்மகிளிங் பண்ண வேண்டியதில்லை நாயகனில் நடிக்கிறதுக்கு. அதை உணர்ந்து கொண்ட இப்படித்தான் இருக்கும் அவர்கள் வாழ்க்கை என்று உணர்ந்து கொண்டு கூட நடிக்க முடியும். அதாவது உங்களை மாதிரி உச்ச நட்சத்திரங்கள் நடிக்கும் படத்தில் கதாநாயகியும் உங்களை மாதிரி உச்ச அளவில் உள்ள நடிகை தான் போடுவாங்க. நீங்கள் உங்கள் இணையவே போட்டுக்கிட்டதுக்கு காரணம் என்ன? அவங்க என்னை பொறுத்தவரையிலும் உச்ச நாயகி தான். நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவர் பேசும்போது ஐ வாஸ் ஷாக் ஆகிட்டேன். பிகாஸ் இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை. அதாவது ஓகே ஒன்றும் தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் தவிர, பட் தெரியும் அவர் அப்படி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிற முடியும். வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன ப்ரையாரிட்டி இருக்கணுமோ அது இருக்கணும். ஸோ இது மறுபடியும் சரியான நேரத்துக்கு என் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது என்னால் பயன்படுத்த முடிஞ்சது. நவீன கருவிகள் வந்துட்டு இருக்கோம், அதில் எப்படி நல்லதுக்கு பயன்படுத்தலாமே. ஐயா உங்கள் பையன் பாஸ் ஆகிட்டான் நல்லபடின்னு சொல்கிறதுக்கும் ஃபோனை பயன்படுத்தலாம், மிரட்டி பணம் முடிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எனக்கு என்ன ஒரு இதில் பிடிக்காத விஷயம்னா, ஒருவேளை நடிகனாக இருக்கிறதுனாலையும் பொதுஜனங்கள் கண்களில் இருக்கிறதுனாலையும் இந்த செல்ஃபோனில் எல்லாரையும் படம் பிடிக்கும் ஒரு அனுமதி இருப்பதாக எல்லாரும் நினைக்கிறார்கள். அதுக்கு காரணம் அந்த ஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே அப்படி பண்ணுறாங்க. அந்த ஃபோனில் அப்படி எடுத்தது அந்த பெண் மயங்கி இவர் கூட வந்துடுற மாதிரிலாம் காட்டுறாங்க. அந்த இதில் அது ஒரு நியூசன்ஸாக இருக்குது. என்னுடைய அனுமதி இல்லாமல் அது என்னுடைய ப்ரைவசியில் நீங்கள் அப்படி பண்ணுறதில்ல. பத்திரிகையாளர்கள் கூட ஒரு கேள்வி கேட்கலாமான்னு கேட்குறீங்க, இல்லை ஒரு நேரம் ஒதுக்கி கொள்கிறீர்கள். எல்லா நேரத்திலையும் எல்லாரும் எடுத்துட்டு எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. எடுக்கலாமா சார்? ஒன்று எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. அதெல்லாம் எனக்கு ஒரு அத்துமீறலாகவும் என்னுடைய ஸ்பேஸை அவங்க ஆக்கிரமிக்கிற மாதிரியும் எனக்கு தோன்றுகிறது. மற்றபடி எனக்கு செல்ஃபோன் மேலே கோவம் இல்லை, பலதுக்கு பயன்படுகிறது. இப்போ மணி பார்க்கறதுக்கு வாட்ச் ஒரு அடிஷ்னல் உபகரணமாக காது தோடு மாதிரி ஆயிடுச்சு. அது பெண்களுக்கு காது தோடு மாதிரி. ஃபர்ஸ்ட் ஃபோனில் தான் மணி பார்க்கணும். அதான் இன்னைக்கு காலையில் தான் சொன்னேன். இதை ஒரு அறிவுரையாக சொல்ல வேண்டிய ஒரு அவலம் இங்கே வந்திருப்பது தான் ஆச்சரியமான விஷயம். எல்லாருக்கும் செருப்பு போடணுங்கிற புத்தி இருக்கு, தலையை காப்பாற்றணுங்கிற புத்தி இல்லையா? இது சொல்லி தான் தெரியணுமா? கொஞ்சம் தலை கலைஞ்சாதான் என்ன? இது ஒரு அரசாங்கம் சொல்ல வேண்டுமா? உங்களுக்கு தெரிய வேணாமா? நெகமட்ட தெரியுது, இது தெரியாதா உங்களுக்கு?